வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த ராகு கேது எப்பொழுது ஒரு ஜாதகருக்கு நன்மை செய்யும், இது எப்படி நம்ம ஜாதகத்தில் கணித்து பார்க்கலாம். ராகு கேது என்றாலே எல்லாருக்குமே அது தீமையை மட்டும்தான் செய்யும், நல்ல விஷயங்களே செய்யாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் ஒரு ஜாதகருக்கு ராகு கேது நின்ற ஸ்தானத்தின் வழியாக சில நல்ல விஷயங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கண்டிப்பாக தரும். அது மோசமான இடத்தில் அமர்ந்தாலும் ஜாதகருக்கு நன்மையை செய்யும் ராகு கேதுக்கள். இதை எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிக்க வேண்டும், அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. ராகு எந்த கிரகங்களுடன் சேர்ந்திருக்கும், அதாவது ராகு நின்ற ஸ்தானத்திற்கு 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள் ராகுவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்கள் தங்களுடைய காரகத்தின் மூலமாக ஜாதகருக்கு போராட்டத்தையும் இழப்புகளையும் கண்டங்களையும் பிரச்சனைகளையும் தரும். அப்போ ராகுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களுக்கு இந்த பலன்கள் என்பது உண்டு. கேதுக்கு 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கேதுவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள். அந்த கிரகங்களின் காரகத்துவத்தின் மூலமாக ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையை வெறுப்பார். அந்த விஷயத்தில் அவருக்கு விரக்தி தன்மை என்பது ஏற்படும். அவர் செய்யக்கூடிய முயற்சிகளும் தோல்வியாகவே இருக்கும். அப்போ ஜாதகருக்கு வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பில்லாத ஒரு விஷயத்தை தரக்கூடிய கிரகங்கள் கேதுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள். இதுதான் அடிப்படையான விஷயம். ராகு கேது இல்லாத ஜாதகமே கிடையாது. அப்போ இந்த ராகு கேது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறதோ அதன் வழியாக ஜாதகருக்கு பல பிரச்சனைகள் என்பது வந்துக்கிட்டே இருக்கும். நாகதோஷத்தையும் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 ஸ்தானங்களில் ராகு இருந்தால் மட்டும்தான் தோஷம் இல்லை. மற்றபடி இந்த 12 கட்டத்தில் 8 ஸ்தானங்களில் ராகு நின்றால் தோஷந்தான். அப்போ இந்த ராகுவினால் ஏற்படக்கூடிய கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இதுவும் நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகருக்கு கடுமையான நாகதோஷம் என்பது லக்கணத்திற்கு 1, 2, 7, 8 இந்த 4 ஸ்தானங்களில் ராகு அல்லது கேது ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு கடுமையான ஒரு நாகதோஷம் என்பது உண்டு. இப்படி நாகதோஷம் கடுமையான ஒரு வீரியத்தை கொண்ட நாகதோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் ஜாதகத்தில் குருவுடன் ராகு அல்லது கேது, பெண் ஜாதகத்தில் சுக்கரனுடன் ராகு அல்லது கேது இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருந்தாலும் அவர்களுக்கும் நாகதோஷம் என்பது கண்டிப்பாக உண்டு. இப்படி நாகதோஷத்தால் பிரச்சனைகள் பலமாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும், எவ்வளவு பலமான ஒரு நாகதோஷத்தினுடைய அமைப்பு இருந்தாலும் ஒரு ஜாதகருக்கு கோச்சாரத்தில் இந்த ராகு கேதுவினுடைய எதிரிடை நட்சத்திரங்கள் இயங்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு நன்மையான விஷயங்களே நடக்கும். எவ்வளோ மோசமான இடத்துல ராகு கேதுகள் சேர்ந்திருந்து அவருக்கு பலமான ஒரு எதிர்ப்புகளை தரக்கூடிய கிரக இணைவுகள் இருந்தாலும் கோச்சாரத்தில் அதனுடைய எதிரிடை நட்சத்திரங்கள் இயங்கக்கூடிய காலகட்டத்தில் நன்மைகள் தான் நடக்கும். அது எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிக்கணும்? எதிரிடை நட்சத்திரங்கள் என்பது ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள். இது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் எதிராக செயல்படக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். ராகு கேது என்றாலே அதிகமான நன்மைகளை தராது. ராகு என்ற கிரகம் அபிலாசையை தூண்டும் என்றால் கேது என்ற கிரகம் தடைகளை தரும். ராகு கொடுத்து கெடுப்பார், கேது கெடுப்பார். ராகு கேதுவால் ஒரு ஜாதகருக்கு நன்மை பெற வேண்டுமென்றால் இந்த ராகு கேதுக்கு வீடு தந்த அதிபதி ஜாதகத்தில் மறையாமல் இருக்கணும். இப்போ ராகு எந்த கட்டத்தில் இருக்காருன்னு பாருங்கள். அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் ஜாதகத்தில் மறையாமல் ஒரு ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் ராகு பலமாக உங்களுடைய ஜாதகத்திற்கு நன்மை செய்வார். அது எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் ஒரு குறிப்பிட்ட எதிரடை நட்சத்திரங்கள் இயங்கக்கூடிய காலகட்டத்தில் நன்மை தான் செய்வார். அதே போல் கேது நிற்கக்கூடிய வீட்டிற்குரிய அதிபதி ஜாதகத்தில் மறையாமல் இருக்கணும். 6, 8, 12 இல்லாமல் இருக்கணும்.
அதே போல் வீடு தந்த அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று ஜாதகத்தில் அமருகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு கோச்சாரத்தில் கேதுவினுடைய எதிரிடை நட்சத்திரங்கள் பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் அல்லது இயங்கக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகருக்கு நல்ல பலன்களே அந்த காலகட்டத்தில் நடக்கும். அது வரைக்கும் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த தடையிலேருந்து வெளியில் வரும். முதலில் ஒரு ஜாதகத்தில் ராகு கேது எந்த வீட்டில் அமர்ந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்கு வீடு தந்த அதிபதி ஜாதகத்தில் மறையாமல் பலமாக இருக்கான்றதை முதல்ல பாருங்கள். ஏன்னா பலம் பெற்று இருந்தால்தான் அந்த ஜாதகருக்கு இந்த எதிரிடை நட்சத்திரங்கள் கோச்சாரத்தில் அது இயங்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்ல பலன்களை அப்போதான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ராகு கேதுக்கு வீடு தந்த கிரகங்கள் பலம் பெறவில்லை என்றால் அப்போ கோச்சாரத்தில் சில கிரகங்களுடைய எதிரடியான கிரகங்கள் வேலை செய்யும்போது ஜாதகருக்கு நல்ல பலன்கள் என்பது கிடைக்காது. அதனால் முதல்ல ஜாதகத்தில் பார்க்க வேண்டியது ராகு கேது எந்த வீட்டில் அமர்ந்திருக்காங்க, அதற்கு வீடு தந்த அதிபதி எந்த இடத்துல இருக்காருன்றதை பாருங்கள். ராகு நிற்கக்கூடியது ரிஷப வீட்டில் அமர்ந்திருக்காரு. சுக்கிரன் தான் வீட்டிற்குரிய அதிபதி. இந்த சுக்கிரன் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் அமர்ந்திருக்காருன்றதை பாருங்கள். சுக்கிரன் கன்னி ராசியில் அமர்ந்தால் நீசம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ இந்த ஜாதகர் ஒரு சபிக்கப்பட்ட ஜாதகர். சபிக்கப்பட்ட ஜாதகர் என்பது நல்ல பலன்களை அவரால் எளிதில் எதிர்பார்க்க முடியாத ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா எதிரடியான நட்சத்திரங்கள் இயங்கக்கூடிய காலகட்டத்தில் கூட அவருக்கு நல்ல பலன்கள் என்பது கிடைக்காது. கேது நிற்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. அப்போ அதற்குரிய அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் ஜாதகத்தில் நீசம் பெறாமல் இருக்கணும். இப்போ செவ்வாய் நிற்கக்கூடிய வீடு கடக வீடு என்றால் செவ்வாய் நீசம் பெற்று இருப்பார். அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு இந்த கோச்சாரத்தில் எதிரடியான நட்சத்திரங்களில் சில கிரகங்கள் வருகின்ற பொழுதும் நல்லது நடக்காது. அதுதான் இந்த சபிக்கப்பட்ட ஜாதகம். இந்த ராகு கேதுவால் நமக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்தை பார்க்கறதுக்கு இரண்டாவதாக பார்க்க வேண்டியது ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்கள், கேது நின்ற நட்சத்திரமும் என்னன்னு பாருங்கள். அப்போ ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு 20 மற்றும் 22வது நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் ஒரு கிரகம் பயணம் செய்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு இது ஒரு பொற்காலமாக நல்ல நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய டைமாக இருக்கும். அதே போல் கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அதற்கு 20 மற்றும் 22வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அதற்குரிய கோச்சாரத்தில் அது இயங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கா அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் அவருக்கு எந்த விஷயங்களில் ஒரு விரக்தியும் வெறுப்பும் அவருடைய முயற்சிகளுக்கு ஒரு தடையும் ஏற்பட்டதோ அந்த விஷயங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த கோச்சார கிரகத்தினுடைய அந்த வேலை செய்யக்கூடிய காலகட்டத்தில் நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். மடமடன்னு அவருக்கு எதெல்லாம் முடியலையோ அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும், சீக்கிரமாகவே அவருக்கு கிடைச்சிடும். அப்போது ஜாதகத்தில் முதல்ல பார்க்க வேண்டியது ராகு கேதுக்கு வீடு தந்த கிரகங்கள் மறையாமல் ஜாதகத்தில் முதல்ல இருக்கணும். அப்பொழுதுதான் அந்த ஜாதகருக்கு இந்த கோச்சாரத்தில் எதிரடியான நட்சத்திரங்கள் வருகின்ற பொழுது அந்த ராகு கேது தர வேண்டிய பலன்களை சிறப்பான பலன்களை நம்மால் பெற முடியும். இந்த உதாரண ஜாதகத்தில் லக்கணமாக விருச்சிக லக்கணம். அப்போ லக்கணத்திலே கேது அமர்ந்திருக்காரு. 7ஆம் இடத்தில் ராகு நிற்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அப்போ கடுமையான நாகதோஷத்தை இந்த ஜாதகர் பெற்றிருக்கின்றார். இவருக்கு திருமணம் தடையாகவே இருக்கிறது. அப்போ கேதுக்கு வீடு தந்த கிரகமான செவ்வாய் ஜாதகத்தில் எங்கிருக்காரு? ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் மகர வீட்டில் அமர்ந்திருக்காரு. அப்போ இந்த ஜாதகம் ஒரு சபிக்கப்பட்ட ஜாதகமாக இல்லை. என பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனையை காட்டக்கூடிய கிரகங்கள் ராகு கேது தான். அப்போ அதற்கு வீடு தந்த கிரகம் பலமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ராகு கேதுவினுடைய பாதிப்பிலேருந்து வெளியில் வர முடியும். அப்போ இந்த ஜாதகர் ஒரு சபிக்கப்பட்ட ஜாதகமாக இல்லை. அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும். இப்போ கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த ஜாதகருக்கு விசாக நட்சத்திரத்தில் இருக்கார். விருச்சிகத்தில் விசாகம் 4வது பாதத்தில் இந்த கேது அமர்ந்திருக்கின்றார்.
அப்போ கோச்சாரத்தில் அதற்குரிய எதிரடையான நட்சத்திரமாக வருவது பூசம் மற்றும் மகம். பூசம் என்பது 20வது நட்சத்திரமாகவும் 22வது நட்சத்திரமாகவும் மக நட்சத்திரம் வரும். இப்போ வரக்கூடிய இந்த கோச்சார குரு பெயர்ச்சியானது கடக ராசிக்குள் குரு பெயர்ச்சியாக போகின்றார். கடக ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு, புனர்பூசம், பூசம் மற்றும் ஆயில்யம். அப்போ இந்த பூச நட்சத்திர காலில் கோச்சார குரு பெயர்ச்சியாகி நகரக்கூடிய காலகட்டத்தில் இவருக்கு என்னென்ன தடைகள் இருக்கும், முக்கியமாக இந்த சுபகாரிய பேச்சுக்களில் இருக்கக்கூடிய தடைகள் என்பது விலகி அவருக்குரிய ஒரு திருமண வாழ்க்கைக்குரிய அமைப்புகள் அவருக்கு தேடி வரும். இது வரைக்கும் என்னென்ன காரியங்களோ சுப காரியத்தில் தடையாக இருக்கோ, இவர் பொண்ணு பார்க்க போனால் அவங்க வீட்டில் வேண்டான்னு சொல்கிறது, இல்லை ஜாதகம் பொருந்தாமல் போயிடுது, இப்படி பல விஷயங்கள் இந்த நாகதோஷத்தால் அவருக்கு என்னென்ன தடைகள் இருந்ததோ, இந்த நாகதோஷத்தை காரணம் காட்டியே அவருக்கு திருமணம் என்பது அமையலை. லக்கணத்திலே கேது இருக்குது, 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, இது கடுமையான நாகதோஷம் என்று பார்த்த உடனே சில பெண்கள் வீட்டிலும் அதை நிராகரிச்சிடாங்க. அப்போது அவருக்கு திருமண வாழ்க்கை தடைப்பட்டுட்டே இருக்கு. இப்போ கோச்சாரத்தில் குரு பெயர்ச்சி வருகின்ற பொழுது லக்கணத்திற்கு அவரோட ஜாதகப்படி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு குரு வரக்கூடிய நேரம். அதே நேரத்திலும் அந்த எதிரடை நட்சத்திரமான பூச நட்சத்திர காலில் கோச்சார குரு பயணிக்கின்ற பொழுது திருமண வாய்ப்புகள் அவருக்கு பலமாக அவருக்கு கிடைக்கும். அது வரைக்கும் திருமண தடைகள் இருந்தாலும், இந்த நாகதோஷத்தை காரணம் காட்டி திருமணம் அமையவில்லை என்றாலும், இந்த கோச்சாரத்தில் எதிரடை நட்சத்திரத்தில் கோச்சார குரு பயணிக்கின்ற காலத்தில் எந்த மாதிரி தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளையும் மீறி அவருக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய டைமாக இருக்கும். அது ராகு கேதுக்கு வீடு தந்த கிரகம் ஜாதகத்தில் மறையக்கூடாது, அதுதான் முக்கியமான விதி. அதற்கு அடுத்தபடியாக ராகு கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம், அதற்கு எதிரடியான நட்சத்திரம் எதுவோ அதற்கு 20 மற்றும் 22வது நட்சத்திரத்தில் கோச்சார குரு பயணிக்கின்ற பொழுது அவருக்கு என்னென்ன விஷயங்கள் சுபகாரிய பேச்சுகள் இதெல்லாம் தடையாக இருக்கோ அந்த முயற்சிகளில் அவருக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பலம் பெற்ற ராகு கேதுவாக ஜாதகத்தில் இந்த லக்கணத்திற்கு 1, 2, 7, 8 ஆகிய ஸ்தானங்களில் இந்த ராகு கேது நின்றால் கடுமையான நாகதோஷம். இந்த நாகதோஷத்தை காரணம் காட்டியே சிலருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமைவது கிடையாது, அது லேட்டாக அமையும். அதற்காக திருமண வாழ்க்கை இல்லாமல் போகாது. அது சபிக்கப்பட்ட ஜாதகமாக இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக எதிரடை நட்சத்திரங்கள் இயங்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை என்பது அவங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.